சிலருக்கு ஏதாவது பிரெயின் இன்ஜூரி நடந்து அதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிரும்ல. அதெல்லாம் என்ன கண்டிஷன்? ஒரு வெளியே போகிறாங்க, சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா, மூளையில் வந்து ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரினா மூளையில் இருக்கக்கூடிய பாதிப்பு. ஒன்று மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த கசிவாலேயோ, இல்லை மூளையில் ஏற்படக்கூடிய அடிபடுறதுனால என்ன ஆகும்னாக்கா, அந்த இடத்துல ஒன்று ஸ்ட்ரோக் மாதிரி கூட வரலாம். அப்படி இல்லைன்னாக்கா டிஃப்யூஸ் ஆக்சானல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதாவது மூளையில் வந்து பெரிய அளவு இரத்த கசிவோ இல்லை ஸ்ட்ரோக்கோ எதுவுமே இருக்காது. ஆனால் பார்த்தோம்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் வந்து என்ன ஆகும்னாக்கா அடிபடுறதுனால என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். சில நேரத்தில் கட் ஆகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாதிப்பு ஏற்படும் போது எந்த இடத்துல ஏற்படுதோ அதனால் வந்து அந்த இடம் பாதிக்கப்படும். சில நேரத்தில் என்ன ஆகும்னாக்கா இந்த ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் போடும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி போகும் இல்லைங்க. அதனால் கூப் அண்ட் கவுண்டர் கூப் சொல்லுவோம். ஜஸ்ட் அந்த மூளை என்ன ஆகும்னா உள்ளே போய் இப்படி ஃப்ரண்ட் போய் இப்படி பேக் வரும்போது சில பேருக்கு அதனால சிவியராக இருக்கும்போது அதுலேயே பாதிப்பு ஏற்படும். ஃப்ரண்ட்டில் சைடில் பேக்கில் எல்லாமே கொஞ்சம் பாதிப்படுறதுனால சில பாதிப்படும். யூஸ்வலாக மைல்டாக இருக்குன்னாக்கா வித்தின் ஃபியூ டேஸ் அது ரெக்கவர். பட் மாடரேட் ஆகும்போது சில வாரங்களோ அந்த மாதிரி ஆகலாம். பட் சிவியர் ஆகும்போது தான் லாங் ஸ்டாண்டிங்காக மாதக்கணக்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க கொஞ்சம்.